தல ரசிகர்கள் என்ஜாய் பண்ணும்பா அதுக்காக நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படிங்கறக்காகவே எடுத்த திரைப்படம் தாங்க இந்த குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்ல போனா படத்துல ரெஃபரன்ஸ் கிடையாதுங்க, ரெஃபரன்ஸ்ல தான் படமே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன கேட்டா இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள்லயே ஒரு மைனஸான விஷயம் இந்த படத்துக்கு மிக பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த படத்துக்கு தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல எக்கச்சக்கமான கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனா அந்த கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வருதே தவிர மத்த சீனுக்கு வர மாட்டேது. ரசிகர்கள் எல்லாம் பாடலுக்கு எழுந்து ஆடுறாங்க, அதெல்லாமே ரெட்ரோ சாங்க்கு மட்டும்தான் ஆடுறாங்களே ஒழிய படத்தோட சாங்க்கு ஆடுறது இல்ல. அஜித் அவர்களும் செம்மையா நடிச்சிருக்காரு. ஒரு சில சீன்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு சம்பந்தமே இல்லாத டயலாக் பேசுற மாதிரியும் இருக்கு. மியூசிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப லவுடரா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்ல, அஜித் அவர்களை தான் பயங்கரமா பில்டப் பண்ணி கொண்டு வராங்க. இவ்வளோ நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தல அஜித் எக்கச்சக்கமான கெட்டப்ஸ்ல வேற வர்றாரு. நிறைய கெட்டப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே இருக்கு அஜித் அவர்களுக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் குட் பேட் அக்லி பார்த்துருந்தீங்கன்னா உங்க தேட்டர்ல இந்த சவுண்டிங் லெவலெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்த தேட்டர்ல பார்த்தீங்கன்னா சவுண்டு பயங்கரமா இருந்துச்சு. என்னடா கங்குவாவே பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நீங்க மறக்காம அதை மென்ஷன் பண்ணிருங்க. இந்த படம் ஃபுல்லா அஜித் அவர்கள் தான் ஹோல்ட் பண்ணி நிறுத்துறாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. நிறைய ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் ரியலாவே பண்ணியிருக்காரு. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல போடுறாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் அவர்களோட நக்கலான டைலாக் டெலிவரி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலைங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரெட்ரோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க இல்லையே, அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சொல்ல போனா ரசிகர்கள் எல்லாம் படத்துல வர்ற சாங்க்கு யாருமே பெருசா ஆடல, ஆனா ரெட்ரோ சாங் எல்லாம் நிறைய ஆடிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆளுமா டோலுமா சாங் வருங்க. கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஆளுமா டோலுமா சாங்கும் வந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாம் கிளைமேக்ஸை பார்க்கல, எல்லாரும் போய் அங்க ஆடிட்டு தான் இருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பொறுத்தவரை ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மியூசிக் பேட்டர்ன் அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. இருந்தாலும் ஆதிக்கோட படங்கள் எல்லாம் இந்த மாதிரியான மியூசிக் பேட்டர்ன் தான் வந்துட்டு இருக்கு. அதே தான் இதையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு மார்க்கண்டினில எந்த அளவுக்கு நீங்க மியூசிக் எதிர்பார்த்தீங்களோ அதே மியூசிக்கை இதுலயும் எதிர்பார்த்து போலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சவுண்டான மியூசிக்னு கூட சொல்லலாம். ரெஃபரன்ஸ் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் ரெஃபரன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கு. இந்த கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குங்க. இந்த ஹிட்டுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்ல போனா ஆதிக் ரவிச்சந்திரன் தான். மனுஷன் ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோட ஒர்க் பண்ணிருக்காப்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசிகர்களோட பல்ஸை புரிஞ்சு ஒரு படம் எடுத்திருக்காப்ல. ரசிகர்களுக்கு உண்டான கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் அதிகமா இருந்ததுனாலே இந்த படம் வந்து ஈஸியா வெற்றி பெற்றும் அப்படிங்கிறத அவர் நினைச்சிருப்பார் போட்டிருக்கு. அதனால படம் ஃபுல்லா எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் தான். தல ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குதுங்க. இந்த படம் வந்து சீரியஸ்லி ஒரு தியேட்டர் மெட்டீரியலான மூவி அப்படின்னு சொல்லாங்க. நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் மறக்காம இந்த படத்தை பாருங்க.